ஆன்றோர்களே, இந்த தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தலைப்பை இன்னும் கூட கொஞ்சம் நுட்பமாக நாம சிந்திச்சா பரவாயில்ல அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். அதாவது பிள்ளைகளுக்கு கொடுக்கும் சுதந்திரம் அவசியமானதே, அவசியமானதா ஆபத்தானதான்னு பேசிட்டு இருக்கோம். இன்னும் இதை நுட்பமா பார்த்தோம்னா யாருக்கும் யாரும் சுதந்திரம் கொடுக்கவெல்லாம் முடியாதுங்க. எல்லாருமே பிறக்கும் போது இயல்பாக சுதந்திரத்தோடு பிறக்கிறார்கள். ஒருவேளை அதை கெடுக்கலாம், அப்படி கெடுக்காம இருந்தோம்னா நல்லதுன்னு நாங்க சொல்லிக்கிறோம். நீங்கள் சொல்கின்ற அத்தனை குற்றச்சாட்டுகளுக்கும் நான் ஒரு கவிதையை உங்களிடம் பதிலாக சொல்லணும்னு ஆசைப்படுறேன். தீர்க்கதரிசி புத்தகத்துல அவர் கலீல் ஜிப்ரானுடைய கவிதை அது. உங்கள் குழந்தைகள் உங்களின் குழந்தைகள் அல்ல, அவர்கள் காத்திருக்கும் எதிர்கால வாழ்வின் மகன் மற்றும் மகள்கள். அவர்கள் உங்கள் வழியாக வருகிறார்கள், ஆனால் அவர்கள் உங்களில் இருந்து வரவில்லை. அவர்களுக்கு நீங்கள் உங்கள் அம்பை தரலாம், உங்களின் சிந்தனைகளை அல்ல. ஏனெனில் அவர்களுக்கென்று அழகான சிந்தனைகள் உண்டு. அவர்களின் உடலுக்கு மட்டுமே நீங்கள் வீடமைக்கலாம், அவர்களின் ஆன்மாவிற்கு அல்ல. ஏனென்றால் அவர்களின் ஆன்மா வருங்காலத்தின் வீடுகளில் வாழ்கிறது. நீங்கள் அவர்களைப் போல ஆவதற்கு உழையுங்கள், ஆனால் அவர்களை உங்களைப் போல ஆக்கிவிடாதீர்கள். வாழ்க்கை பின்னோக்கி பயணிப்பதில்லை, கடந்த காலத்தில் சுணங்கி கிடப்பதும் இல்லை. உங்கள் குழந்தைகள் எனும் உயிருள்ள அம்புகளை ஏவும் விற்கள் நீங்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வில்லாளி முடிவுகளற்ற பாதையில் குறிவைத்து முழு வலிமையோடு வில்லான உங்களை வளைக்கிறான். அவன் அம்புகள் அதிவேகமாய் அளவற்ற தொலைவுகள் நோக்கி பயணிக்கப் போகின்றன. உங்கள் குழந்தைகள் என்னும் உயிருள்ள அம்புகளை ஏவும் விற்கள் நீங்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். விற்பெரு வீரனின் களவளைப்பினில் உங்கள் ஆனந்தம் ஆர்ப்பரிக்கட்டும். பாய்கிற அம்பை விரும்புகிறவன் பதறாத வில்லையும் விரும்புகிறான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த விலங்குகள் இருக்கு இல்லைங்களா, சிங்கத்துக்கோ புலிக்கோ கரடிக்கோ வந்து பாத்தீங்கன்னா எந்த சிங்கமும் வந்து வளர்த்து 16 வயசு ஆகட்டும் அப்புறம் கொண்டு குணையில விடுறேன்னு நினைக்கிறது இல்லை. அதா பிறக்குது, அதா வளருது. இது சிங்கம் புலி கரடின்னு எல்லா விலங்குகளுக்குமே பொதுவானது. ஆனா மனுஷன் மட்டும்தான் என்ன பண்றாங்க, தூக்கி சுமக்கிறான். விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் என்ன தெரியுமாங்க, எந்த சிங்கமும் எந்த புலியும் இது என்னோட குட்டி, நாளைக்கு எனக்கு வயசாயிரும், இன்னொரு 10 வருஷம் கழிச்சு அவன் போய் வேட்டையாடி என்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பான்னு நிக்கிறது இல்லை. ஆனால் மனிதன் எதிர்பார்க்கிறான். அந்த ஓனர்ஷிப் தாங்க நம்மளை பேச வைக்குது. நான் உனக்கு சோறு போடுறேன், நான் உனக்கு தண்ணி எடுத்து வைக்கிறேன், நான் உனக்கு ஃபீஸ் கட்டுறேன், அதனால நான் சொல்றேன் நீ கேளு. நல்ல டெவலப் தான். பேசுங்க. ஒரு ஓவியர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் ஒரு இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை வரலாறு சித்தரிக்கிற படங்களை வரைகிறார். அப்படி வரையும் போது இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்திற்கு பொதுவாக ஓவியர்கள் வந்து பாத்தீங்கன்னா முன்மாதிரிகளை வச்சு ஒருத்தவங்களை வச்சு வரைவாங்க. அப்ப ஒரு இயேசு